அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்ஸஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி பிரமுச்சேதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சுகதி. 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய சனி சூரியனுடைய சேர்க்கை எப்பவுமே பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரக இணைவுகள் தான் ஒரு யோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சூரியனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கணும். அப்படிலாம் நீங்களே உருவாக்கி நீங்களே போட்டு நீங்களே வேலை செஞ்சு நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களே எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு கூட ஒரு டீமும் சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் இருந்ததுனா தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து ஜெயிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு கிரகங்கள் தனித்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறது பதிலாக அந்த கிரகங்களோட சேர்ந்த கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலிமை பெற்று பலவிதமான யோகங்கள் அளித்தரும். அப்போ அதனால தான் சொல்கிறது, ஒரு ஜாதகத்துக்குமே யார் பாதகாதிபதி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் தடுக்கிறாங்க, யார் முடக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது. அது தெரிஞ்சு வச்சுக்கும் போது தான் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதங்கிறத நீங்கள் அங்கேயே ஜட்ஜ் பண்ணிடலாம். பாதி வெற்றி அங்கேயே பாதி நிர்ணயம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது உட்காந்துருக்கிற இடம், அதுக்கப்புறம் அது கொடுக்க வேண்டிய பலன்கள், அதுக்கப்புறம் அதனுடைய அதிபதி, இதெல்லாம் பார்த்தோம்னாவே தெரிஞ்சு போய்டும். நம்ம 80% இப்படி தான் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சு போய்டும். ஸோ இதைப்படி கரெக்டாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா முக்கால்வாசி பிரச்சனை தீர்த்துடலாம். ஸோ அதை பற்றி தான் அந்த பதில் தெளிவாக நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும்போது ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சர்க்கிள்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரலாம். ஸோ அது யாருங்கிறது இந்த பதிவில் தெளிவாக பேசுவோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய இணைவு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சுபயோகத்தையும் தரும் அசுபயோகத்தையும் தரும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட சேர்க்கை அப்போ ஒரு ஜாதகத்துக்குமே சூரியன் சனி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துக்கு தெரிஞ்சு வச்சுருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த சூரியனுடைய சனி சேர்க்கை எப்படி சார்? இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்பா பையனுடைய காம்பினேஷன். அப்பா கண்ட பிள்ளைக்கு ஆகாது, பிள்ளை கண்ட அப்பா ஆகாதுங்கிற கதை யாருடைய லைஃப்பில் யார் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரிய தசை நடந்தாலும் சூரியனில் சனி சேர்ந்த பிரச்சனை உருவாகும், சனியில் சூரியன் சேர்ந்த பிரச்சனை உருவாகும். கண்டிப்பாக பாருங்கள், அவங்க வீட்டில் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரவர்சி ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை தூரம் தள்ளி இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய உடல் சிக்காய் ஏதோ போகக்கூடிய சூழ்நிலை கூட சேரும். அப்போ அந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு அமைப்பு. அதே வேளை சனி பகவான் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்பராசியில் பயணித்து வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே இந்த 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் பார்த்திங்கன்னா 180 அதாவது 180 டிகிரியில் பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். அப்படி பார்க்கும்போது இது சமசப்தம யோகம்னு சொல்கிறது. இந்த ஆங்கிள் ரியாக்ஷனில் அது சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக பர்டிகுலர் 3 ராசிக்கு அது நல்ல எஃபெக்டை கொடுத்துரும். அது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம், போட்ட காசு எடுக்கிறது, பணத்தை கொடுக்கல் வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வர்றது மகரம் தான். மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார்? முதல்ல நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா எந்த நிலையில் இருப்பார், ரொம்ப அதை நீங்கள் முதல்ல மிக முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா மகரம் கும்பம் தான் சனியோட வீடு. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சம்சப்தம யோகமானது கொஞ்சம் நிதானித்து செய்யணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. எதனால் மன அழுத்தம் வரும்? நம்ம எங்கேயாவது கொண்டு போய் நமக்கு ஒரு விஷயத்தை போடுறோம், அது நமக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. கண்டிப்பாக அப்பா அம்மாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை விட்டு கொடுத்து போயிடுங்க. நீங்கள் வாதம் பண்ணுறதுக்கு போக வேண்டாம். நான் ஏற்கனவே திரும்பி சொல்கிற மாதிரி அடுத்தவங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குத்தம் கண்டுபிடிக்கிறதுனே சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த குத்தத்தை கண்டுபிடிச்சி பெரிய பலூன் மாதிரி ஊதி விட்டு திருப்பி உங்கள் மேலே பிளாக் மார்க் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க. ஆரோக்கியம் கண்டிப்பாக ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருங்க. எப்பயுமே வண்டியை வெளியே எடுக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு தேங்காய் கண்டிப்பாக ஒரு 3 சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாகனத்தில் கண்டிப்பாக அந்த ரேஸ் பண்ணுறேன், அந்த பறக்கிறேன் அப்படிங்கிற இதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. கொஞ்சம் நிதானம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய விரயத்தை தடுக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது மீனம். அதிபதி குருவாக இருந்தாலுமே கூட
இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு சனி வந்து அசுபர், மாரகாதிபதி. அப்போது இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி திசையில் வந்தாவோ, சனி எந்த இடத்துல இருக்கோ இதெல்லாம் வந்து பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அப்போ அவர் நல்லா இருக்காரான்னு பார்த்துக்குங்க. முக்கியமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக லாஸை கொடுக்கறது ரெடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திரும்ப திரும்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதான் திரும்ப திரும்பி நான் சொல்லுவேன். யாராவது பார்ட்னர்ஷிப் போடலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போன ஸ்பீடில் அப்படியே சடனாக ஸ்லோவாகும். ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மோசமடையக்கூடிய ஒரு அமைப்பு. பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கி கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பட்ஜெட் ஒன்று வச்சிங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அதை விட 4 மடங்கு கொண்டு போய் நிற்கும். இல்லை அப்படின்னா போட்டு கையிலேருந்து எக்ஸ்ட்ரா போட்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதை. அதே மாதிரி அன்டைமுக்கு சாப்பிட்றது, வெளி ஃபுட்டை சாப்பிட்றது இதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. நினச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய உங்களை கொலஸ்ட்ரால் உருவாகம் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும். நான் மிக முக்கியமாக வந்து மீனராசிக்காரர்கள் சொல்வது, தயவுசெய்து கடனை கொடுக்காதீங்க, யாருக்கும் போய் ஜாமீன் போடாதீங்க. தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைனா வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை நீங்கள் வாங்குறதுல பாடுபட வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி திசையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் நம்பி இறங்கும்போது தான் உங்களுக்கு அந்த கையை வைப்பார். உங்கள் பணத்தை கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போடும்போதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் கையை வைப்பார். உங்கள் பணத்தை வச்சு உங்களுக்கு அறிவை புகட்டிடுவார். நம்ம சொந்த காசுலேயே சூன்யம் வச்சுக்கிற கதையாக போயிடும். அதனால் பணம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் காலம் அடக்கி வாசிங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு உங்கள் சுயஜாதகத்தை வச்சு நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வச்சு தான் நீங்கள் அதை செயல்படுத்தணும். அவசரப்பட வேண்டாம் மீனராசிக்காரர்கள். அடுத்தது கன்னி. இப்போ இந்த கன்னி ராசிக்காரர் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையான ஒரு நட்புன்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ செலவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. தேவையற்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தேக புத்தியெல்லாம் உருவாக்கி இந்த மனக்குழப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் ஃபேமிலிக்குள்ளே. ஸோ அது வராமல் பார்த்துக்கோங்க. எதிர்மறை எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய உங்களை அறியாமையாக கொண்டு வரும் உள்ள. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணி நிறைய பிராணாயாமம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் அப்பா அம்மாவோட வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக போயிடுங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்குறத மறக்கக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோட உறவுகளை வந்து பேணி காப்பது நல்லது. வேலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத இந்த கன்வர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு முடியாது. நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் டக்கு முடிச்சு கொடுக்காது. அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்கிறதால கொஞ்சம் நிதானித்து எந்த விஷயத்தையும் செய்யுங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கருத்து வேறுபாடு வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும். ஸோ அப்போது மீனம், கன்னி, மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி சூரியனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக இருக்குது. அந்த அன்ஃபேவரபுளாக வரும்பொழுது நீங்கள் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, சூரியன் சனி வந்துருச்சு அப்படின்னாவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இருள் வீடு, அது ஒளி வீடு. இது இருள், அது ஒளி அப்படிங்கும்போது என்னாகும், ஏதாவது ஒன்று தான் வந்து உங்களுக்கு உற்பத்தி. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகங்களாக இருந்தாலுமே கூட இந்த சூரியனுடைய முழு ஆதிக்கம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போது காலையில் எந்திரிச்ச உடனே ஆதித்ய ஹிருதயத்தை படிப்பதும், ஆதித்ய ஹிருதயத்தை ஸ்லோகத்தை வந்து யூடியூப்பில் போட்டு கேட்குறது ரொம்ப விசேஷம். சூரியனை பலப்படுத்தும். அதுக்கு முதல்ல சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து அசுபராகவோ இல்லை மரகாதிபதியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவரை போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கேயா உட்காந்து ஒரு கர்மத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தார் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைன்னு அதிகமாக பூஸ்ட் பண்ணி கொடுப்பார். ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது பிற ராசிக்காரர்களுக்கு. அப்போது நான் சொன்ன இந்த மகரம், மீனம், இந்த கன்னிராசி தவிர மீது ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியனும் சனியும் எந்த அமைப்பில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் திரும்பி சொல்கிறது, உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், ஏன் லக்னத்துக்கு நல்லது பண்ணுறவங்க யார் கெட்டது பண்ணுறவங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கும் பொழுது அந்த கிரகங்கள் அந்த திசை நடக்கும் பொழுதோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுதோ எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நமக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்குங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணும்போது அந்த வகையில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு சேஃபாக ஓடி போயிடலாம். ஸோ வேற ஒரு பதிவில் அடுத்த இணைவை பற்றி பேசுவோம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஆனால் இதுக்கு மார்க்கமாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் நெருப்பு, சனினா எண்ணெய். அப்போ என்ன பண்ணணும், சூரியனும் சனியும் சேரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் தீபம். அப்போ நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சிவன் கோவிலுக்காக இருந்தாலும் சூரியனுக்கும் சனிக்கும், சூரியன்னா சிவன், சனினா வந்து பார்த்திங்கன்னா காலபைரவன். அப்போது சிவன் ஆலயத்தில் காலபைரவருக்கு கண்டிப்பாக இந்த எண்ணெய் தீபத்தை நீங்கள் போடும் பொழுது ஒரு 19 தீபம் எண்ணெய் தீபத்தை போடுங்க. இந்த தோஷமானது விலகி
நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி கொடுக்கும் பிற ராசிக்காரர்களுக்கு. நற்பவி நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.